ஹாய் தரா ஷாப்பிங் பிளாக்ல மறுபடியும் சந்திக்கல சந்தோஷமே எனக்கு ஒரு சண்டே ஷாப்பிங் தாங்க. சண்டே ஆனாலே நான்வெஜ் இல்லைனா அது எப்படிங்க கம்ப்ளீட் ஆகும்? எல்லா காய்கறியும் வாங்கிட்டு கறியும் வாங்கிட்டு சொல்லி என் பையனை அடிச்சு துரத்திட்டேன். ஊர்லேருந்து வந்தது ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால தாங்க கடைக்கு அனுப்பிட்டேன். போய் அவனை வாங்கிட்டு வந்தான். ஸோ நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணிட்டேன். மீதி சிக்கனில் கொஞ்சம் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த கிரேவியில் உருளைக்கிழங்கு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது சண்டேனா பிரியாணியில் எப்படி இருக்கும்? ஸோ அப்படியே கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு பிரியாணிக்கும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பக்கத்தில் அப்படியே வந்து மசாலாலாம் போட்டு சிக்கன்லாம் போட்டு கிண்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மீன்வாயில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த சிக்கன் எடுத்து அப்படியே வறுத்துலான்னு சொல்லிட்டு ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலெலாம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சுட சுட அந்த எண்ணெயில் இந்த சிக்கன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான்லாம் சிக்கன் பொரிக்கும் போது அப்பப்போ 2-3 பீசஸ் ட்ரை பண்ணுவேங்க. நீங்களாம் எத்தனை பேர் அப்படிலாம் சொல்லிவிடுங்க. அடுத்தது சாப்பிட்ட டைம் வந்துடுச்சு, லஞ்ச் டைம். ஸோ பிளேட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ், பிரியாணி, கிரேவி, 65 ரைத்தா செம்மல்ல. எங்கள் சண்டே எனக்கு செம்ம ஜாலியாக போச்சுங்க. உங்கள் சண்டே எப்படி இருந்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு இவன்ட்ட கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான்னு கேட்டால் சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்களேன். இது என்னங்க ரியாக்ஷன்? உங்கள் வீட்டில் எப்படி தானே? வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.